ஆர்கே நகருக்கும் எங்க ஃபேமிலிக்கும் ஒரு ஆரிஜினே இருக்கு. எங்க ஃபாதர் ஆரம்பிச்சதே வந்து நார்த் சென்னை தான். நீங்க வாக்கு வித்தியாசத்துல மட்டும் பாக்குறீங்க. இங்க வளர்ச்சி ஒண்ணுமே இல்லையே. ஆண்ட கட்சியும் சரி, இப்ப ஆண்டுட்டு இருக்கிற கட்சியும் சரி, 2 பேரும் 50 ஆண்டுகளை ஒன்றும் பண்ணலையே. அரசியல் ரீதியாக அவங்க என்ன முடக்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. அதை தாண்டி மக்களோட கனெக்ட் ஆயிருக்கேன் நான். அதுதான் முக்கியம். நிறைய டெத்து. இந்த டெத்தெல்லாம் யார் கவுண்ட் பண்றது? அது இருங்க முடிச்சிடலாம். பணம் குத்து நாங்க வரல. நாங்க அவங்க பணம் குத்து வரல. சார் வந்து எங்களுக்கு செய்யணும். வரக்கூடாது. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கும். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அதனாலேயே தமிழகம் முழுக்க இப்போ வரை விஐபி தொகுதியா இந்த ஆர்கே நகர் தொகுதி பார்க்கப்படுது. 2026 தேர்தலில் டிவிகே சார்பாக ஜேபிஆர் கல்வி நிறுவனங்களின் தலைவர் மரிய வில்சன் அவர்கள் போட்டியிடுறதுனால மீண்டும் இந்த தொகுதி வந்து ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியா மாறி இருக்கு. மரிய வில்சன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதிக்கு என்ன விதமான திட்டங்கள்லாம் வச்சிருக்காரு, அவர் இங்க என்ன விதமான கலப்பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு, இன்னைக்கு அவரை சந்திச்சுதான் நம்ம பேச இருக்கோம். வாங்க போலாம். இதுல எப்படி நீங்க இங்கதான் உங்க வீடு இங்கதானா? பாத்து பாத்து ஒரு போட்டாங்கன்னா ஒரு 40 நிமிஷம் 30 நிமிஷம் ½ hour கிட்ட போடுவாங்க. கரெக்டா அந்த சாப்பிட்ற டைம் அந்த டைம்ல அப்படி வரும். இல்லை ரொம்ப நெடி ரொம்ப நாட்டம் நல்லா தங்க முடியாது. இது வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் வந்து ஒரு 15-20 வாட்டி கிட்ட போடுவாங்க. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வந்தா கூட இங்க யாரும் உட்கார முடியாது, யாரும் பேச முடியாது. வயசு பிள்ளைங்களை வச்சு நிற்கிறோம். ஒரு நல்லது கெட்டது நடத்தினா ஐயோ இவங்க கூட நாட்டத்தில் இருக்கிறாங்களே, நம்ம எப்படியா வந்து வீட்டில் போய் ஒரு பேசுறது முறையா, பொண்ணு கேட்கறது, குடும்பம் நல்லவங்க பெரியவங்க யாரும் வர மாட்டாங்க. அதனால உங்க டாய்லெட் இருக்கா உங்களுக்கு? அப்ப எங்க டாய்லெட்லாம் லேடிஸ் குளிக்கிறதுக்கு சொல்றதுக்கு அங்கதான் எக்ஸ்பெண்ட் பண்ணி. இது வந்து பட்டா இடமா இப்படி இல்ல? பட்டா இடம் எல்லாம் ஒருத்தர் இது எழுதி கொடுத்துட்டு போனாங்க. ஊர் தலைவர்லாம் கையெழுத்து போட்டு. எவ்வளவு குடும்பம் இருப்பீங்க இங்க? ஒரு 40 குடும்பம் இருக்கு. இங்கயா? இந்த உள்ள எல்லாம்? ஆமா உள்ள எல்லாம். ஆமா அந்த சரௌண்டிங் அப்படின்னு. சரி, இதுல இருந்து நம்ம வெளியே வந்து வெளிய இடத்துல வாங்கி கொடுத்தா போவீங்களா, இல்ல இங்கதான் இருக்கணும்னு பிடிவாதமா இருக்கீங்களா? அப்ப இதை மட்டும் கிளீன் பண்ணி வேலை வாய்ப்பெல்லாம் இங்கதான் பக்கம் அக்கம் பக்கம் இருக்குது. ரொம்ப தூரம் போக முடியாது. அதனால இங்க இருந்துச்சுன்னா அப்ப இந்த வீடியோ அவங்க பட்டா கிடையாது, இது கிளீன் பண்ணி கொடுக்க சொல்றீங்க. டெம்பரரியா கிளீன் பண்ணி கொடுக்குறோம்னு வச்சுங்க, எல்லாமே நான் பண்ணி தரோம்னு வச்சுங்க. நாளைக்கு அடுத்த காலங்கள் வர பார்த்து எப்படி இது அது நீங்க எப்படி செய்ய சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நாங்க ஜனங்கள்லாம் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். எங்களுக்கு பட்டா வர மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. அந்த மாதிரி எதனா இருந்தா பண்ணுங்க முயற்சி. இல்ல எங்களை எடுத்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட உங்க இஷ்டம். நான் என்னன்னு ஸ்டடி பண்றேன். ஸ்டடி ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெடி பண்ணுவோம். கண்டிப்பா இது டெம்பர் இது ரொம்ப மோசமா இருக்குது. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குழந்தைங்க, வயசானவங்க ரெடி பண்றோம். நம்ம கவலைப்படாதீங்க. சார் வணக்கம். வணக்கம் வில்சன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். குறிப்பா ஆர்கே நகர் தொகுதி எப்படி இருக்கு? ஆர்கே நகர் மக்கள் வைக்கிற பாசம், அன்பு, அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு பார்த்தா ஆர்கே நகர் இன்னும் செழிச்சா பிரமாதமா இருக்கணும். ஆனா இப்போ இருக்கிற நிலைமை வந்து அப்படி இல்லை. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, என் கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருந்த எவ்வளோ ட்ரைனேஜ் எல்லாம் சகோதரம், ட்ரைனேஜ் ஸ்மெல்லு, சானிடேஷன் பிரச்சனைகள் நிறைய மோசமா இருக்குது. கவலைக்கிடமா தான் இருக்கு. நம்ம ரெடி பண்றதுக்கு தான் நம்ம தொகுதிக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தலைவர் இங்கே அமைச்சிருக்கிறாங்க. ஆர்கே நகர் தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் அவங்கள மாதிரி ஒரு மக்களை நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த இப்போ சமீப காலமா நான் வந்து பயணிச்ச காலத்துல. ஆனா தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கே பிரச்சனைகள் வந்து கடந்த 14 நாட்களாக நான் வந்து ஆர்கே நகரை நான் எல்லா வார்டுக்கும் சுற்றி வந்துட்டு இருக்கிறேன். அங்கே இருக்கிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அடிப்படை சானிடேஷன், ட்ரைனேஜ் பிரச்சனை உச்சக்கட்டம், ட்ரக்ஸு, அது மாதிரி ட்ரக்ஸ் பிரச்சனை எல்லா வீட்லயும். அதனால வந்து இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருக்கு. வாங்க என் கூட வாங்க, நிறைய காட்டுறேன் நான். பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கல்வி நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் அரசியலை சூஸ் பண்ணீங்க? என்ன காரணம்? அரசியல் வந்து எங்க குடும்பத்துக்கு இது புதுசு இல்லை.
ஏன்னா என்னோட ஃபாதர் இல்லா திரு ஜேபிஆர் அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட ரைட் ஹேண்டாக இருந்திருக்கிறாங்க. அவர் கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. எம்எல்சியாக இருந்திருக்கிறாங்க. என்னோட தாத்தா வந்து ஆப்பே பால்ராஜ் தஞ்சாவூர் மாவட்ட செயலராக இருந்திருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அது இருந்திருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்திருக்கு. இப்போ நாங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் வர பார்த்து அதுலேருந்து கொஞ்சம் எஜுகேஷன் லைனில் போயிட்டோம். அதனால எங்களால் கான்சென்ட்ரேஷன் அவ்வளோ வர முடியல, கேப் விழுந்துருச்சு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச பிறகு தலைவரோட வரவேற்பு, தலைவரோட கொள்கைகள், பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற ஒரு கொள்கை, பிறப்பால் அனைவரும் சமம், அது மட்டும் இல்லாம ஒரே டைம்ல 2 பேரை அவர் வந்து கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அவரோட துணிச்சல், மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற பாசம், அதாவது ஒரு ஒரு வீட்டுல இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா வீட்லயும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் தலைவரை நோக்கி தான் போறாங்க. தலைவர் தான் ஒரே நம்பிக்கைன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில தான் நான் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைந்தேன். இந்த தொகுதியை பொறுத்தளவு பார்த்தோம்னா அதிமுக கோட்டையா இருந்திருக்கு. 7 முறை அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த முறை தான் வந்து திமுக அங்க வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக கோட்டையா இருக்கக்கூடிய ஆர்கே நகரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல விஜய் அவர்களே சொல்லி? ஆர்கே நகருக்கும் எங்க ஃபேமிலிக்கும் ஒரு ஆரிஜினே இருக்கு. எங்க ஃபாதர் ஆரம்பிச்சதே வந்து நார்த் சென்னை தான். கன்னியாகுமரி மாவட்டத்தை முட்டத்துல இருந்து வந்த பிறகு முதல்ல அவரு இங்கதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க வாழ்க்கைய. ஹார்பர் இங்க சென்னை ஹார்பர் கட்டிட்டு இருக்க பார்த்து அங்கதான் ஃபர்ஸ்ட் கூலி தொழிலாக ஒரு கல்லை தூக்கி போட்டு ₹1 ஆரம்பிச்ச இடம் அது. அப்ப எனக்கு தலைவர் வந்து ஆர்கே நகர்னு சொல்ல பார்த்து செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் தான் சொன்னாரு. ஆமா, ஆர்கே நகர்னு சொல்ல பார்த்து உடனே நாங்க செலக்ட் பண்ணிட்டோம் ஆர்கே நகர். அது மட்டும் இல்லாம எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருந்து நிறைய பேர் எங்க கல்வி நிலையங்கள்ல படிக்கிறாங்க. அப்புறம் ஃபாதர்ஸ் பாரிஷ் கம்யூனிட்டிஸ்க்கு நிறைய பண்ணிருக்கிறோம். கல்வி ரிலேட்டா நிறைய மீனவர்களுக்கு நிறைய பண்ணிருக்கிறோம். கிட்டத்தட்ட சுனாமிக்கு அப்புறம் 2004க்கு அப்புறம் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிக்கு ஏகப்பட்ட சீட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இன்ஜினியரிங், MBA, ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு முட்டத்துல இருந்து, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து, அப்புறம் சிதம்பரம், நாகப்பட்டினம், தூத்துக்குடில இருந்து. சோ அந்த கனெக்ஷன் இங்க இருக்கு மீனவர்களுக்கு. அது அதனால இந்த பாண்டிங் தான். ஆர்கே நகரை பொறுத்தவரை அதிமுக தானே இங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா திமுக 42,000 வாக்குகள்ல இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படியான சொல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க வாக்கு வித்தியாசத்துல மட்டும் பாக்குறீங்க, இங்க வளர்ச்சி ஒண்ணுமே இல்லையே. ஆண்ட கட்சியும் சரி, இப்ப ஆண்டுட்டு இருக்கிற கட்சியும் சரி, 2 பேரும் 50 ஆண்டுகளா ஒன்றும் பண்ணலையே. இப்போ நான் 14 இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், 14 வந்துட்டு இருக்கிறோம். எங்க தோழர்களை பாருங்க, களப்பணி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. கடந்த VMI விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பயிலகம் எதுவுமே இங்க பண்ணலையா? இல்ல பண்ணலன்னு சொல்லல, இன்னும் நிறைய பண்ணிருக்கணும்னு சொல்றேன். போயிட்டு இந்த ஸ்டேஜ்ல நிறுந்துங்கன்னு சொன்னா எப்படி நிக்க முடியும்? அது முக்கியமா எஜுகேஷன், முதல் எஜுகேஷன் ஆள்னானு எஜுகேஷன் ரிலேட்டட். நான் எல்லா வீட்டுக்கும் போய் பார்த்து எல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் டிராப் அவுட்டுக்கு மேல அவங்களுக்கு வேற ஸ்டேஜே போல. நான் சொல்றது செகண்ட் ஜென்ரேஷன் சொல்றேன். அவங்களுக்கு தேர்ட் ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் அதே தான் இருக்கு. தேர்ட் ஜென்ரேஷன் எந்த ஸ்டேஜ்ல கொண்டு போயிருக்காங்கன்னா ட்ரக்ஸுக்கு இன்வால்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு செயின் அப்படியே சர்க்கிள் அப்படி சுத்திட்டு இருக்குது. இந்த சர்க்கிளை வந்து பிரேக் பண்ணணும்னா ஒரே வழி எஜுகேஷன் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறது தான். பேசிக் எஜுகேஷன் இருக்கு, நான் மறுக்கல. 8, 10க்கு அப்புறம் முடிஞ்சிச்சு. அப்புறம் BBA நிறுத்திடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது 15,000 rupees 16,000 rupees ஸ்லாப்போட முடிஞ்சிடுது. நம்ம காலேஜில் எடுத்துட்டீங்கன்னா, எங்க குரூப் ஆஃப் காலேஜில் எடுத்தீங்கன்னா 60,000 பேர் படிக்கிறாங்க. எங்க எல்லா மாவட்டத்திலும் தான் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரியில இருந்து படிக்கிறாங்க, சிதம்பரத்துல இருந்து படிக்கிறாங்க, ஏன் அண்டை மாநிலத்துல இருந்து படிக்கிறாங்க, கேரளால இருந்து. அவங்க தாய்மொழியில படிச்சுட்டு வராங்க. அந்த குழந்தைங்கள்லாம், அந்த பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களே, கண் கூட பாத்துருக்கோம்ல. இது நம்ம ஊரு, நம்ம சென்னை, நம்ம நார்த் சென்னை, நம்ம மக்கள். இங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது வந்து பாக்குறதுக்கு. இங்க ஒண்ணுமே இல்லையே. உங்களுக்கே பாலிடிக்ஸ் புதுசு. இங்க மக்களோட மக்களா இருக்கக்கூடிய அதிமுக திமுக வேட்பாளர்கள் இங்க போட்டிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படியான உங்க புதுசா வந்திருக்க ஒரு அவுட் சைடர்னு உங்களை பாப்பாங்கல்ல இந்த மக்கள், அவங்க எப்படி உங்களை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவுட் சைடரா? நான் அவுட் சைடரே இல்லையே. நான் எப்படி நான் அவுட் சைடர் சொல்ல முடியும்? தலைவர் தான் சொல்லியிருக்காருல்ல. எல்லாம் எங்க குடும்பம் தான் சொல்லியிருக்காரு. குடும்பம்ன்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வீட்டுல இருந்து ஒரு குடும்பம் இருக்க பார்த்து நான் எப்படி அவுட் சைடரா இருக்க முடியும்? அதெல்லாம் பழைய இது அந்த அரசியல் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் தலைவர்கள் நார்த் சைட்ல இருக்கிறவங்க வந்து வயநாடுல நிக்கிறது இல்லையா, இல்ல கனிமொழி வந்து தூத்துக்குடியில போய் நிக்கிறது இல்லையா? இது எங்க இது மிஸ் மேட்ச் ஆகுது? எனக்கு மட்டும் மிஸ் மேட்ச் ஆகுமா? அது அவங்களுக்கு மட்டும் மேட்ச் ஆகுமா? அப்படி கிடையாது. இதெல்லாம் பழைய ஸ்ட்ராட்டஜி. புது ஸ்ட்ராட்டஜிக்கு வாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க ஒரு எலைட் வேட்பாளர், நீங்க வந்து பணம் இருக்கிறதுனால வந்துட்டாரு அவரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்கல்ல. இல்லையே,
நீங்க நாங்க ஸ்டார்டிங் பாருங்க, எங்களுக்கு நாங்க ஸ்டார்டிங்கே வந்து ஏழ்மையில இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். எல்லாம் எடுத்தோடனே நாங்க வந்து அம்பானி ஃபார்ம் எல்லாம் கிடையாது. ஜேபிஆர் என்ன பெரிய பேக்ரவுண்ட் என்ன, ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி தான், முட்டதுல இருந்து தான் வந்திருக்காங்க. என் தாத்தா ஆபி பால்ராஜ் தஞ்சாவூர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அவங்களாம் உழைச்சி தானே வந்திருக்காங்க. அவங்களும் என்ன பின்னாடி அம்பானி மாதிரி இல்ல இப்ப குடும்பம் பண்றாங்களே, தாத்தா அப்பா மகன் பேரன் வரைக்கும் போயிடுச்சு. அது மாதிரி எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி எந்த ஃபாலோஅப் கிடையாது. எங்களுக்கு இதுதான் சொல்லுங்க. நாங்க இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ள வந்திருக்கிறோம். ஓகே, உங்களோட உழைப்பால உங்க தொழில முன்னேறி நீ வந்திருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா உங்க மேல தனிப்பட்ட சில விமர்சனங்களும் சோசியல் மீடியாவில இருக்கு. ஆமா, அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க? குறைகள் சொல்லணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கே நகர் மக்களுக்கு ஏதாவது ஒருத்தர் வந்து பண்ணணும்னு நினைக்கிற பார்த்து அதை தடை போடுறதுக்கு என்னென்ன வழின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக அவங்க என்ன முடக்க பாக்குறாங்க. ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. அதை நாங்க அதை தாண்டி மக்களோட கனெக்ட் ஆயிருக்கேன் நான். அதுதான் முக்கியம். மக்களுக்கு என்ன செய்யணும்னு நாங்க வந்து அவங்கள வந்து இது மாதிரி காட்டி இது மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி அவதூறுகள் சொல்லி என்ன தடை போட முடியாது. அடுத்த கட்டத்துக்கு தான் கொண்டு போவேன். என்ன இப்போ எந்த வகையில காழ்ப்புணர்ச்சியில கொண்டு வர முடியும்? 26 வருஷமா எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கிறோம். என் பேரு ஏதோ அலிகேஷன்ஸ்ல ஏதோ இருந்திருக்குதா? எதுவுமே கிடையாது. எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. அவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆர்கே நகருக்கு ஒரு ப்ராமிசிங்கா ஒரு கேண்டிடேட் தலைவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அது மூலமா ஏதோ பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். சிங்கிள் மதருக்கு வந்து நம்ம மேரேஜ், சிங்கிள் மதர் டாட்டர்ஸ்க்கு சன்னுக்கு மேரேஜ் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறோம். முதியோருக்கு ஏதோ பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஹஜ்ஜுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஸ்போர்ட்ஸ்மேன் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். ஒரு கலெக்டர் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். ஒரு தாசில்தார் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். பயிலகம் திறக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க ஆப்போனன்ட்டு? சரி, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, பழசெல்லாம் ஏடுன்னு தான் சொல்லுவாங்க. அது அட்டர் ரபிஷ். அது ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து பழைய ஸ்ட்ராட்டஜி சார். திருப்பி சொல்றேன், அதெல்லாம் பழைய ஸ்ட்ராட்டஜி. மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா அதை மாற்றவே முடியாது. நான் மக்களோட மக்களாக இருக்க ஆசைப்படுறேன். அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? அது சப்ஜூடிஸ். அது கோர்ட்ல இருக்கிற கேஸ். அது சப்ஜூடிஸ். அது வந்து நிறைய பேரை பைஅவுட் பண்ணுவாங்க இல்லையா? எல்லா குடும்பத்திலயும் ஒரு ஆளை பைஅவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பைஅவுட் பண்ணி அவங்க இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எடுபடாது சார். அது நான் வந்து அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. இது வந்து தனிப்பட்ட என்ன தனிப்பட்ட வாழ்க்கை. அது தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து என்னோட அரசியல் இதுல கொண்டு வராதுங்க. அது நல்லது இல்ல. இது நல்லதும் கிடையாது. அது வந்து அது மாதிரி கீழ்த்தரமான அரசியல் நான் பண்ண விருப்பம் இல்லை. இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் நான் ஆர்கே நகருக்காக பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பட்டியலிட்டீங்க. குறிப்பா இப்ப அறிவிக்கப்பட்டிருக்க வேட்பாளர்களை இது மாதிரியான வாக்குறுதிகளை தனியா கொடுத்ததுல நீங்களா தான் இருப்பீங்க. எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க. இது எந்த அடிப்படையில இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்க? நான் ஆக்சுவலா சொன்ன மாதிரி நான் மீனவர்கள் இதுக்கு போயிருந்தேன் ஜோனுக்கு. அவங்க அந்த அசோசியேஷனே வந்து 6, 7, 8 பிளவுபட்டிருக்கு. ஆனா அவங்க எல்லாம் வந்து ஒரு கோரிக்கையில ஒத்துமையா இருக்கிறாங்க. சில பவளப்பாறை விஷயத்துல சொல்லியிருக்காங்க. மீன் நெட்டு கட்டுறதுல வந்து முதல்ல கவர்மெண்ட் நடத்திருக்கிறாங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். அதை ஃபர்தரா பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நான் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறேன். சில ஏசி அசோசியேஷன் பில்டிங் சொல்லியிருக்கிறாங்க. அது உத்தரவாதம். அதெல்லாம் என்னோட ரெஸ்ட்ரிக்ஷன்ல ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கு. நானே கன்சிடர் எடுத்து பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், முக்கியமா டாய்லெட் பிரச்சனை ஹியூஜா இருக்கு. ட்ரைனேஜ் பிரச்சனை ஹியூஜா இருக்கு. சில இடத்துல போனா டாய்லெட்டே கிடையாது. சில இடத்துல பட்டா இல்லை. காமன் இஷ்யூன்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்கே நகர்ல ட்ரக்ஸ் மேஜர். எல்லா வீட்டுக்கும் நீங்களே போய் பத்திரிகையாளர் நீங்களே போய் கேளுங்க. ட்ரக்ஸ் விஷயம் பெருசா இருக்கு. ட்ரக்ஸுக்கு அடுத்த பிரச்சனை என்ன வருது? உமன் சேஃப்டி. உமன் சேஃப்டிக்காக ஈவினிங் 6 o'clock 7 o'clock மேல எந்த லேடிஸும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. பயப்படுறாங்க. ஏன்னா எல்லா பசங்கள்லாம் ட்ரக்ஸ்ல இருக்கிறது. அது சின்ன பசங்க ஸ்கூல் ட்ராப் அவுட். பார்க்ல நடக்குது சில விஷயங்கள். இதை நான் போன இடத்துலலாம் கேமராஸ் இல்லை. கேமரால நாங்களே போடலாம். சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல போடலாம். எங்களை அலௌடு. அதனால தான் அந்த தைரியத்தில் நாங்கள் சொல்றோம். சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல வந்து கேமராஸ் போடலாம். அப்புறம் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து இப்போ உமன்ஸ் நிறைய ஜாப்லெஸ்ஸா இருக்காங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். இவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டால், நான் கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் கிடையாது. ஆஸ் இண்டிவிஜுவல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறதுனால ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா வந்து லேப்டாப் சர்வீசஸ் சென்டர் நான் கொண்டு வரலாம். உமன்ஸை வச்சு டெலிகாலரை உருவாக்கலாம். செல்போன் சர்வீஸ் சென்டர் கொடுக்கலாம். ரிசல்ட் டசன்ட் மேட்டரிங். ரிசல்ட் மேட்டர் கிடையாது. இப்போ நான் அவங்க கூட கனெக்ட் ஆகிட்டேன். என்னால் இந்த 100 சீட்டை ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துதான் ஆகணும். நான் கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். அதில் நான் அவுட்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்கல. May 4th அது ஏன் தான் சொன்னால என்னோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்குது. என்னோட கன்சர்ன்ல இருக்கு. நான் தான் முடிவு எடுக்கணும். ஒரு சென்டிக் ஒரு வாட்டர் டேங்க் வைக்கணும், நான் வச்சிடலாம். அது பர்மிஷன் வந்து என் தோழர்கள் வாங்கி கொடுக்க போறாங்க. கவுன்சிலர்ஸ்டையோ இல்ல வந்து ஹூவர் மைட் பி எலெக்டட் அவங்கள்ட்ட வாங்கி கொடுப்பாங்க. இல்ல கவர்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நான் வந்து நிமிட்டு இவங்க கூட தான் இருப்பேன். சார் இது 5 வருஷம் பிளான் இல்ல சார், 15 இயர்ஸ் பிளான். 15 இயர்ஸ் பிளான் நான் விட்டு போற மாதிரி இல்ல. இந்த அவதூறுகள் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறனாலும் இதெல்லாம் பண்ணுவேன்றீங்களா? 100%. வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அது மக்கள் கிட்ட இருக்கு. நான் போற இடங்கள் எல்லாம் வரவேற்பு, தலைவர் மேல வச்சிருக்கிற அன்பு. அந்த அன்பை நீங்க காசு கொடுத்து வாங்க முடியுமா? நீங்க 2000, 5000, 6000 கொடுத்து நீங்க மக்களை வேணா ஒரு 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 ஸ்கேல் வச்சிடலாம். ஒரு 5000 ரூபா ஒருத்து, ஒரு 3000 ரூபா ஒருத்துன்னு. அந்த அன்பு
அந்த அன்பு கடைசியா விசில்ல தான் போய் நிக்கும். இப்ப அரசியலுக்கு நான் வந்து புதுசு கிடையாது. ஜேபிஆர் அவர்கள் முன்னாடியே வந்து அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகள்ல இருந்திருக்காரு. நீண்ட கால அரசியல் பாரம்பரியமான குடும்பம். நாங்க ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு வந்திருக்கோம் அப்படின்றீங்க. அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறீங்களா? இப்ப ஜேபிஆரோட அடையாளம் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவா இல்ல வந்து அது பேர்டனா நினைக்கிறீங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவங்க பண்ண விஷயங்கள்லாம், எம்ஜிஆர் சார் கூட இருந்து பண்ணதெல்லாம், தாத்தா ஆப்பை பாலராஜ் பண்ணதெல்லாம் வந்து பல மக்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் நீங்கள் ரீச் ஆயிருக்கு. அதை வந்து நான் தொடர போகிறேன் தமிழக வெற்றி கழகம் சார்பில். அப்போ எனக்கு பலம்தான், ரெஸ்பான்சிபிலிட்டியோட சேர்த்து எனக்கு கடமை இருக்கு. நீங்க இப்ப இந்த தொகுதிக்கு புதுசு இல்லையா? இவங்களோட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ டிராஃபிக் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு. குறுக்குப்பேட்டை பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போ அதோட மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா போன 15 நாள் முன்னாடி மேலேருந்து உதிர்ந்து கொட்டுது. சேஃப்டி இல்லை. ஏதோ அர்ஜென்ட்ல திறந்து போன மாதிரி தரமற்ற பொருட்களை வச்சு கட்டி அதில் வந்து எந்த சேஃப்டியும் கிடையாது. அதை திருப்பி மறு ஆய்வு செய்யணும். அது கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்வோம். அது என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு ஐஐடி ப்ரொஃபஸர்லாம் கூப்பிட்டு, ஏன் இந்த ஜஸ்ட் 15 டேஸில் அது மேலேருந்து கொட்டுது. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அர்ஜென்ட்ல பண்ணியிருக்கிறாங்க. அதே தெரியுது எந்த அளவுக்குல வந்து அவங்களோட மக்கள் மேலே அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு விஷயம், சப்வே குறுக்குப்பேட்டை சப்வே, அது வந்து பல நாள் கோரிக்கை புழுக்கு ஆர்கே நகர் மக்களுக்கு. அதனால நிறைய டெத்து. இந்த டெத்தெல்லாம் யார் கவுண்ட் பண்ணுறது? அது கிராஸ் பண்ணி போகிறாங்க மக்கள். ஒரு அர்ஜென்ட்டுக்கு போக முடியல, ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆக முடியல நைட் டைமில், எதுவுமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சென்னையில் தான் இருக்கோம். நிறைய பிரச்சனைகளை சொல்கிறீங்க, நிறைய நலத்திட்டங்கள்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பிளான்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் எல்லா அரசியல் கட்சியினரும் வேட்பாளராக வரும்போது இந்த மக்கள்கிட்ட வந்து சொல்கிறது தானே? இல்லை இது உங்கள்கிட்ட என்ன புதுசாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும்? எல்லாரும் சொல்கிறது தானே சார்? நாங்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனு, ஒரு ஸ்கூலு, ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கிறோம். எங்கள் குரூப் ஆஃப் காலேஜஸ் வந்து ஒரு 80,000 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் எங்கேயும் ரன் பண்ண போகிறதில்ல, சென்னையில் தான் இருக்கிறோம். எனி டைம் எங்களை நாக் பண்ணலாம். நான் வந்து ரெகுலராக வந்து மீட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? மற்றவங்க மாதிரி நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான பொலிட்டிஷியன் ஒரு கிரியேட் பண்ண பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க தான் சொல்கிறோம். ஒரு வாய்ப்பு தான் கேட்குறோம். அந்த வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் எப்படி இப்போ பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. மற்றவங்களை விட்டுட்டு வேறு எப்படி ஒரு சேஞ்ச் கொடுக்குறாங்கன்னு தெரிய வரும். கொடுக்க முன்னாடி நிறைய கிரிட்டிசிசம், இதே மாதிரி இவர் பண்ணுவாரா, இவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, இவர் இந்த இப்போ பெரிய இடத்துலேருந்து வந்திருக்காரு, இதிலே சொல்லிக்கிட்டு இருந்தா ஒன்றும். நான் வந்து கிட்டத்தட்ட என்ன ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஜியஸாக சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். நான் வேளாங்கண்ணிக்கு எப்போதும் போவேன். 15,000 கிலோமீட்டர் நடப்பேன். அங்கே பார்த்து எல்லா பலதரமான மக்களை பார்த்துட்டு தான் போவேன். நான் எல்லா மக்களையும் ஒரு 10 நாள் நடந்து பார்த்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண பழக்கம் இருக்குது. என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிருக்கு, அவங்க பெற்றோர்கள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிருக்கு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல. அதில் எப்போதுமே நாங்கள் அந்த இன்ட்ராக்ஷன்ல தான் இருப்போம். எங்கே ஸ்டே அவே பண்ணது கிடையாது. ஒரு டிஸ்டன்ஸ் என்றைக்குமே இருந்ததில்லை. ஒரு மேனேஜ்மெண்ட் நடத்துறது ஈஸி கிடையாது, உங்களுக்கே தெரியும். எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி. இல்லைன்னா அவ்வளோ கல்லூரிகள் இருக்கு, ஏன் நம்ம கல்லூரி மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது? நம்ம குரூப் ஆஃப் காலேஜஸ். ஏன்னா அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது. குவாலிட்டி மெயின்டைன் பண்ண எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நான் ஒரு ஆள்கிட்ட மட்டும் பேசிட்டு இவங்களெல்லாம் பேச மாட்டேன், இவங்கள்ட்ட விலகி நிற்கிறேன்னா வளர்ச்சி கிடையாது. மக்கள் கிட்ட இருந்து விலகி இருந்தால் மட்டும்தான் எதுவுமே நடக்காது. அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. அது எங்களுக்கு அந்த ஆரிஜின். ஆனா அது வேற, அரசியல் வேற இல்லையா? நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் இப்படி பேசுற மாதிரி சினிமா மாதிரி அரசியலை பண்ணிட முடியாதுன்னு ஒரு கருத்தையும் சொல்றாங்க சார். அதான் நான் சொல்லிட்டேன்ல, அரசியல் வந்து நீங்க எந்த பாணியில பாக்குறீங்க, எந்த நோக்கத்தோட பாக்குறீங்க? சமூக நீதி இருக்கா? எல்லார்ட்டையும் பார்க்க இங்கே வந்து பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவங்களை வேற்றுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. போலீஸ் பூத்து தான் கேட்குறாங்க அந்த அம்மா, வேற ஒன்றும் கேட்கல. அவங்க நகை வேணும் அது வேணும்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. இங்கே வந்து இந்த பார்க் வந்து வேஸ்ட்டாக தானே இருக்கு. இந்த பார்க் வந்து யூஸே இல்லை. ஃபுல்லாக டம் அடிக்கிறவங்க, ஊசி அடிக்கிறவங்க, கெஞ்சா அடிக்கிறவங்க அவங்களாம் யூஸ் ஆகும். இவங்களுக்குலாம் யூஸ் கிடையாது. இங்கே புளியாந்த விவசாயம் ஃபுட்பாலு எல்லாமே இருக்கு, எல்லா ஸ்போர்ட்ஸும் இருக்கு. இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் கூட இல்லை. இது எடுத்துகிட்டே கிரவுண்ட் வச்சு விட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கே போலீஸ் போயிட்டு வேணாம். எவன் பாரு வந்து கெஞ்சா அடிக்கிறான், யாரும் எவனோ தெரியல. குழந்தைகள் யாரை கேட்க முடியாது, கத்தி கூடாது, எவனும் வரக்கூடாது. போலீஸா மற்றவங்க என்ன பாதுகாப்பா அதை கொடுக்கணும். ஏன்னா இப்ப உனக்கு சண்டை வெளியாளுலாம் வைப்பறப்ப ஏன்னா யாருமே வந்து கேட்க மாட்டோம். இதுல வந்து ஒரு ஒற்றுமை கிடையாது. போலீஸா வந்துட்டு போயிடுறாங்கண்ணா, கேட்க மாட்டான். அந்த நேரம் கேட்க மாட்டாங்க. எவனும் காசு கொடுத்தாலும் அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. எந்த ஸ்போர்ட்ஸே இல்ல. இப்போ கேட்டீங்கல்ல அவங்க சொல்றது, லா அண்ட் ஆர்டர் சொல்றாங்க. இது ஒரு டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட்.
இங்க கமிஷனர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனா இவங்க கேட்கறது ஒண்ணுமே கேட்கலையே. ஒரு இல்ல அதுதான் இது காலங்காலமா அவங்க சந்திக்கிற பிரச்சனை. நீங்க வந்தா எப்படி அந்த சேஞ்ச உருவாக்கிற முடியுமான்ற ஒரு பிள்ளைங்க ஒரு சின்ன சின்ன 12 வயசு பசங்களாம் இதுக்கு மேல பின்னாடி ஒரு ஒரு பையனா, இப்ப இதுங்க தான் பின்னாடி இருக்கு ஒரு பையன் பெரிய பிள்ளைங்க, சின்ன வயசு பையன் இந்த இதே வயசுல இருக்கணும். ம். இங்க பாக்குற இருக்கிறவங்க பார்த்து தான் அவங்க பண்றாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இங்க எவனும் ஒழுக்கம் கிடையாதுண்ணா. நிறைய பேர் இங்க வந்து இங்க இருக்கிறவனே பாதி இது பண்றாங்க. அவன் இடம் கொடுக்க தான் வெளியே வந்து வராங்க. இங்க ஒரு போலீஸ் பூத்து கண்டிப்பா போட்டு ஆகணும். இவங்க வந்து இப்ப காலங்காலமா சந்திக்கிற பிரச்சனை இது இங்கேயே இருக்குது. இப்ப இது வந்து புதுசா வந்திருக்க ஒரு அரசியல் கட்சியா நீங்க இதை எப்படி சேஞ்ச் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இங்க வர அரசியல் கட்சியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அந்த வாக்குறுதிகளை ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஒரு சேஞ்ச் கொடுக்கலாம் அந்த இடத்துல இருந்து த்ரூ எஜுகேஷன். இதுல இருந்து ஒரு ஐஏஎஸ்ஓ, ஒரு ஐபிஎஸ்ஓ, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியோ, ஒரு தாசில்தார் உருவாக்கி காட்டிட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் மாறுவாங்க. அது நடந்துச்சா? ஒரு 10-20 வருஷமா இங்க நடந்துச்சா? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல. இவங்களை கேளுங்க. ஒரு ஆளு, நான் ஒன்னும் எல்லாரையும் மாத்தணும்னு சொல்லல. இந்த குவார்டர்ஸ்ல இருந்து, இந்த தெருவுல இருந்து ஒரே ஒரு ஆள் பாயிண்ட் பண்ண சொல்லுங்க. ஒரே ஒரு ஆளை பாயிண்ட் பண்ண சொல்லுங்க. நான் அதை நோக்கி தான் போறேன். சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின் தெம்செல்வ்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் அந்த சேஞ்ச் இங்கேருந்து கொண்டு வருவோம். அவர் சொன்னார் பாருங்க, சின்ன பசங்களாம் அதை பண்றாங்கன்னு. அப்ப யாரை முன்னெடுத்து பண்றாங்க? அவங்களோட சீனியர்ஸ், அவங்களோட அடுத்த ரிலேட்டிவ், வெளிலேருந்து வர பசங்க தானே. அதை மாற்றணும்னா இங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வரட்டும். எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து ஃபேமிலியா வந்திருக்காரு? ரொனால்டோட ஹிஸ்டரி என்ன? மெஸ்ஸியோட ஹிஸ்டரி என்ன? தோனியோட ஹிஸ்டரி என்ன? கவாஸ்கர் ஹிஸ்டரி என்ன? எப்படி வந்தாங்க? சாதாரண குடும்பம் தானே வந்தாங்க. இங்க பொலிட்டிஷியனுக்கு மட்டும் தானே ஒரு ஹிஸ்டரி போட்டு வச்சிருக்கிறோம். இன்னார் மாவட்ட செயலர் அவர் பையன், இன்னொரு மந்திரி அவர் பையன். நீங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் இங்க இருந்து ஒரு சேஞ்ச் கொடுப்பேன்றேன், அதை நம்பவும் மாட்டேங்கிறீங்க. நான் சேஞ்ச் புரிஞ்சுக்க முடியாது. நீங்களும் ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தானே வர்றீங்க. நான் என்ன பேக்ரவுண்ட்ல தான் வரோம் நாங்க? சொல்லுங்க, என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம்? என்ன பேக்ரவுண்ட்? ஜேபிஆர் அவர்களும் ஒரு பொலிட்டிக்கல்ல இருந்தாரு. நீங்களும் அதுல இருந்து அதை ஒட்டி தானே வர்றீங்க. 36 வருஷம் கேப் விட்டு தானே வரும். 36 வருஷம் எந்த லீடரும் இல்லையே. எந்த லீடரும் அதுக்குன்னு எனக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கலையே. மக்களுக்கு கான்ஃபிடன்ட் கொடுக்குற தலைவர் இப்பதான் நான் பாக்குறோம். ஏங்க ஒரே மனுஷன் எங்க தலைவர் எடுத்துங்க, தளபதி விஜய் எடுத்துங்க. எவ்வளவு துன்புறுத்துவீங்க? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு துன்புறுத்த வரும்? வெளியே வரவே கூடாது. 1008 விதிமுறைகள். மற்றவங்களுக்கு எல்லாம் இதே கிடையாது. சிபிஐ என்கொயரி ஒரு பக்கம், படம் ரிலீஸ் பண்றது கிடையாது. ஆனா அது டிவிக்கு நிர்வாகிகளோட மக்களோட பாதுகாப்புனால தானே இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இவருக்காக. சார் அது அன்பால வந்த கூட்டம் சார். அன்பு அப்படிதான் வெளிப்படுத்துவாங்க. அன்பை நீங்க எப்படி தடை போடுவீங்க? ஃபிளட் கேட்டை போட முடியும். ஃபிளட் கேட்டை போட்டு நிறுத்தி செக்டா மாதிரி போட்டு இது இங்கே ஒரு 100 பேர். இது அவங்களா அவங்க தலைவர் வராரு. நீங்களும் நானும் எம்ஜிஆர் வந்து அவ்வளவு க்ளோஸா பாத்துருக்க முடியாது. எம்ஜிஆருக்கு நடந்த வரவேற்பு உங்களுக்கு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு ஸ்டில் போட்டோகிராஃப் வச்சு தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கு, ட்ரோன் கேமரா இருக்கு. இப்படி பார்த்து தலைவர் வராங்கன்னு நினைச்சா அப்படி கூட்டம் வரதான் செய்யும். போலீஸோட கடமை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி தான் ஆகணும். இப்போ பிரைம் மினிஸ்டர் வர பார்த்து அப்படியே ஒரு பேரிகேட் போட்டுக்கிறீங்க. மோடி வர பார்த்து இல்ல ஸ்டாலின் வர பார்த்து அப்படியே நிக்கிறாங்க. ஒரு கன் எல்லாம் வச்சுட்டு பயங்கரமா நிக்கிறாங்க. எப்படி பண்ண முடிஞ்சது? அப்ப இவருக்கு மட்டும் என்ன தனியாதா? அவங்களுக்கு எல்லாம் இல்லாத கூட்டம் தான் எங்களுக்கு கூடுது அப்படின்றீங்க. அதிக அளவு கூடுதுன்றீங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில விதிமுறைகள் பண்ணாக்கா அதுவும் பிரச்சனை. யாரு பண்ணணும் சார்? ஒரு 500 பேரு வராங்க நாங்க நினைச்சோம். ஒரு கழக நிர்வாகிகள் வராங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா மக்கள் 10,000 பேர் வராங்கல்ல. 10,000 பேர் வந்து நாங்க என்ன பண்றது? அப்ப நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும் இல்லையா? இன்டெலிஜென்ஸ் எதுக்கு இருக்கு? இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இப்ப இங்க ஒரு சொன்னாங்கல்ல, இங்க காலங்காலமா ட்ரக்ஸ் இருக்கு, சின்ன பசங்க யூஸ் பண்றாங்கன்னு. அப்ப இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சே இது விடுறாங்களா? இந்த போலீஸ் இங்க போத்தீங்க, சரி போ ஒழிஞ்சு போன்னு சொல்றாங்களா? அப்ப இந்த சின்ன தெருவே அவங்களால காப்பாற்ற முடியல. அதுதாங்க ஓகே அதான் இருங்க. மக்களோட எழுச்சி இருங்க, முடிச்சிடலாம். பணம் குத்து நாங்க வரல, நாங்க அவங்க பணம் குத்து வரல. அம்மா அவரோட கடமை மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறாரு. கொடுங்க மக்கள்கிட்ட போய் எங்க நாடு நல்லா இருக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். அவரு அம்மா 36 ஆண்டு ஏன் கேப்னு கேக்குறீங்களே? எங்க ஃபேமிலியில 36 வருஷமா இவங்க ஆண்டை பார்த்து எந்த ஒரு அரசியல் மேடையும் படுத்தல. அந்த டைம்ல வந்து ஊருக்கா மாதிரி தொட்டுட்டு போயிருக்காங்க. அந்த அரசியல் வர பார்த்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபான்னு கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஸ்லாப்ல வச்சுட்டாங்க. இப்ப குழந்தைங்களை பாத்தீங்கல்ல, சின்ன பசங்களை பாத்தீங்கல்ல, அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அரசியல்ல வந்து ஃபுல்லும் கவனிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தலைவருக்கு மட்டும்தான். அவர் என்னென்ன விஷயங்கள், அவர் ஒரு விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், ஒரு மாநாட்டுக்கு போறதா இருக்கட்டும், யாருக்கு ட்வீட் போறாருன்னு அர்த்தம், என்ன பிரச்சனைகள், இப்போ வந்து லாக்அப் டெத்து, எஸ்ஐஆர் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து உன்னிப்பா கவனிக்க. பல விஷயங்கள் விஜய் வந்து கருத்தே சொல்றது இல்ல, அரசியலே பேசுறது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருக்குல்ல.
அதையும் நீங்க வந்து எல்லா பொலிட்டிஷனுக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், எல்லா தலைவருக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். நீங்க அதே மாதிரி ரிப்ளிகா வாங்கன்னா எப்படி? இது ஒரு டிஃப்ரெண்ட் பொலிட்டிஷியன்ஸ், டிஃப்ரெண்ட் ஹெட் ஆஃப் த ஆர்கனைசேஷன், அவங்க டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. இல்ல எல்லாருமே மக்களும் அதான் எதிர்பார்த்தாங்க, டிஃப்ரெண்ட் மாற்றம் புதுசா வரும் அப்படின்னு. ஆனா திமுக கொள்கைகள் தான், திமுக அறிவிக்கிற அதே திட்டங்கள் தான். அப்புறம் என்ன மாற்று அப்படின்னு ஒண்ணு அவர் தலைவர் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டார்ல, ₹1 கரப்ஷன் பண்ண மாட்டேன்னு. இது வரைக்கும் எடப்பாடியும் இல்ல ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணாங்களா ஸ்டேஜ்ல? அவர் சொன்னாரா இல்லையா? அது மாதிரி துணிச்சல் இருக்கா உங்களுக்கு? ₹1 நான் எடுக்க மாட்டேன், எடுக்கிறவங்களும் விட மாட்டேன் சொன்னாரா இல்லையா? கரப்ஷன் ஃப்ரீ அவங்க சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொல்லலையே. இதுக்கு மேல யூனிக்னஸ் வேற என்ன வேணும் ஒரு தலைவருக்கு? அது சொல்லுங்க. இது மட்டும்தான் உங்களுடைய தனித்துவம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கரப்ஷன் தான் சார் எல்லாத்துக்குமே அடிப்படை. வேற ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணா எதுக்கு வராங்க எல்லாமே? இல்ல தனித்தன்மையான கொள்கை இல்ல, அரசியல் பேச மாட்டாரு, முக்கியமான பிரச்சனைகளை பேச மாட்டாரு. பாஜகவை ஆரம்பத்துல எதிர்த்தாரு, கொள்கை எதிர்னாரு, அதை பத்தி பேசவே மாட்டாரு. சரி, இது ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தம் கிடையாது இந்த எலெக்ஷனுக்கு. அதுக்கும் இது இப்போ பிரைமரி ஃபோர்ஸ் யாரு இப்ப இருக்கிற பிரச்சனை இல்ல, ஆண்டவங்களும் சரி ஆண்டு இருக்கிறவங்களும் சரி, இவங்க 2 பேர் தான். ஸோ வி ஹேவ் டு அட்டாக் ஒன்லி திஸ். திமுக வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு தேர்தல் தானே சொல்றாங்க. அது அவங்களோட ஒப்பீனியன். அது அவங்க அப்படிதான் நரேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படிதான் பண்ணி அப்படி எல்லா லோக்சபா எலெக்ஷனும் சரி, எல்லா எலெக்ஷனும் அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அப்படி 2 லோக்சபா அப்படி தான் ஜெயிச்சாங்க. அதே நினைச்சிட்டு இருக்காங்க, அதே ஸ்டாண்டு. இப்போ மக்களோட எழுச்சியை பாருங்க, மக்களோட நம்பிக்கையை யார் பெற்றிருக்கான்னு பாருங்க. தமிழக வெற்றி கழகம் மட்டும் தான் பெற்றிருக்கு. ஓகே, நம்ம இப்போ இவ்வளவு விஷயம் பேசணும், நிறைய மக்களுடைய கருத்துக்களையும் பார்த்தோம், நிறைய வரவேற்புலாம் இருக்கு. அதை தாண்டி ஒரு ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, ஆர்கே நகர் மக்கள் உங்களுக்கு எதுக்காக வாக்களிக்கணும்? கண்டிப்பா ஒரு மாற்றத்துக்கு. அவங்க வந்து ஃபெட்டப் ஆயிட்டாங்க, கிவ் அப்பே பண்ணிட்டாங்க. இனிமேட்டு எலெக்ஷனுக்கே நம்ம எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது, யாருக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு நிலைமையில போயிடுச்சு. மக்களுக்கு எண்ணங்கள் அப்படி போயிடுச்சு. அப்போ வந்தவர் தான் நம்ம தலைவர். அப்போ அவர் நம்புறாங்க தலைவரை நம்புறாங்கன்னா அது நாங்க நிக்கிறோம் இல்லையா, நாங்க அதை கீப் அப் பண்ணோம் இல்லையா. அதனால மாற்றத்தை கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாற்றத்துக்கு கண்டிப்பா ஓட்டு போட்டோம். ஓகே, இப்போ நீங்க புதுசா வந்து ஒரு மாசத்துல ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறது ஓவர் கான்ஃபிடன்ஸா தெரியலையா? இல்லையே, எங்க தோழர்கள் இங்க இருக்கு பாருங்க. அவங்க அதான் சொன்னேன் இல்லையா, விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஒரு 30 வருஷமா அவங்க வந்து என்னென்ன பணிகள் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. எல்லா விஷயங்களும் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணியிருக்கிறாங்க. அதை இப்ப எல்லாமே அரசியல் விமர்சகர்கள் சொல்ற மாதிரி நீங்களும் கேக்குறீங்க. இது புது கட்சி இல்ல. இது 30 இயர்ஸ் ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ். இவங்க நான் தான் ஜூனியர், இதுல சப் ஜூனியர் நான் மட்டும்தான் அந்த பார்ட்டியில. இவங்க எல்லாம் சீனியர். இவங்களுக்கு A to Z வீடு தெரியும். இவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்காங்க, பாட்டி தாத்தா இருந்திருக்காங்க. செகண்ட் ஜென்ரேஷன் அவங்க அப்பா அம்மா, தேர்ட் ஜென்ரேஷன் இவங்க எல்லாமே எல்லா இடத்துக்கும் தெரியுது. என்ன எப்படி வழிநடத்தி கூட்டு போறாங்க? நீங்க ஒரு புது பார்ட்டிக்கு இவ்வளவு பெரிய டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணி இங்க பாத்துருக்கீங்களா? இவ்வளவு பெரிய அரவணைப்பு இருக்குமா இவ்வளவு மக்கள்கிட்ட? ஏன்னா இவங்க எல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்க, இவங்க கூட ரெகுலரா பேசி ரெகுலர் விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்க பார்த்து யூ கேனாட் அண்டர் எஸ்டிமேட் திஸ் பீப்புள். ஆர்கே நகருக்கு ஏன் வந்துக்கிறீங்க நான் கேக்குறீங்க. நாங்க அதை பத்தி சொல்றோம். ஆர்கே நகர் அம்மா ஜெயிச்சதுக்கு எங்களுக்கு எல்லாமே துணையா இருந்தாங்க. இப்ப எங்களுக்கு யாருமே செஞ்சாங்க. இப்ப நாங்க கேக்குறோம், பொதுமக்கள் கேக்குறோம். ஆமா, பொதுமக்களுடைய பக்கத்துல இருந்தா நான் கேக்குறேன். இருங்க, உங்க சைட்ல இருந்தா நான் கேக்குறேன். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நீங்க புதுசா வந்திருக்கீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். உங்க பக்கத்துல நான் கேக்குறேன். இப்ப வரவங்க ஆதரிக்கிறோம், அவ்வளவுதான் எங்களோட. ஏன்னா ஆர்கே நகருக்கு வந்து அம்மா தொகுதி கிட்ட யாரும் வர முடியாது, அந்த அளவுக்கு அம்மா வச்சிருந்தாங்க. இப்ப அவர் வந்துக்கிறாருன்னா இப்ப அவர் வச்ச பாரு நம்பிக்கை. அவரு கேட்காதீங்க, நாங்க கேட்கிறோம். வரக்கூடாது. ஏன் வச்சுக்க, இதான் ஒண்ணு. ஆர்கே நகர்ல ஆர்கே நகர்னா அம்மா இடம். இது எவனுக்கும் வர தைரியம் இருக்காது. ஏன்னா இப்ப இவர் வந்துக்கிறாருன்னா எங்க மக்களுக்கு ஏதாவது செய்வாருன்னா நான் வர வச்சுக்கிறோம். ஓகே சார், மக்களும் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, நீங்களும் உங்களுடைய ப்ராமிஸை சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்குது, தேர்தல்ல முடிவு எப்படி இருக்கு, உங்களை ஆதரிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ so much. அவ்வளவுதான்.